ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் மைகேட் நெட்வொர்க் டெஸ்ட்நெட் நோடு புதுசாக வந்துட்டு ப்ராஜெக்ட் தான். யாரும் வந்து மிஸ் பண்ண வேணாம். ஏர்லி ஸ்டேஜ் ஓகேங்களா. இது சேம் லைக் நம்ம தவான் ப்ளஸ் கேட்நெட் பண்ணிகிட்ருக்கோம்ல, சேம் ப்ராசஸ் அதே தான், மாற்றங்கள் எதுவும் இல்லை ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்டோட லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜானி லிங்க் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் லிங்க்கும் கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஜானி லிங்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஜானி லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் க்ரோமில் வந்து உங்களோட மெயில் ஐடி போட்டு கண்டினியூ பண்ண சொல்லும் ஓகேங்களா. அது கண்டினியூ பண்ண பிறகு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. என்னோடய நேம் கார்டு தான் இது மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து நோடு டவுன்லோடுன்னு ஒரு பாப்பப் ஒன்று வரும் ஓகேங்களா. அந்த நோடை வந்து டவுன்லோட் பண்ணுறேங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம குரூப்பில் எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அந்த லிங்க்கை அப்படியே மைசஸ் ப்ரௌசர், நீங்கள் கியூ ப்ரௌசர் ஏதோ ஒரு ப்ரௌசரில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க கொடுத்துட்டு கோ. எக்ஸ்டென்ஷன் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிட்டேன். இங்கே இதை கிளிக் பண்ணிங்கன்னா மைக்ரேட் அப்படின்னு காட்டும். இந்த வரும் பார்த்தீங்களா, மைக்ரேட் நெட்வொர்க் நோடு. இதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இது ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணுறேங்க. ஓகேங்களா. லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும் உங்களுக்கு சரியா. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே லெஃப்ட் சைடில் 4வது ஆப்ஷன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா. ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா என்னோடய ரெஃபரல் கோடு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன். அந்த ரெஃபரல் கோடு வந்து இந்த 4வது ஆப்ஷனில் இங்கே போடணும். ஏன் வந்து நான் போட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு மைனிங்லேருந்து 10% வந்து உங்களுக்கு அதிகமாகவே வரும் நீங்கள் மைனிங் பண்ணும்போது ஓகேங்களா. அதுக்காக தான் வந்து நான் இந்த ரெஃபரல் கோடு வந்து போட சொல்கிறேன். அது போட்டு முடித்த பிறகு அதுக்கு மேலே 3வது ஆப்ஷன் ஓகேங்களா, க்ரீன் கலரில் ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணிகிட்டே வரணும் ஓகேங்களா. நான் ஒன்று மட்டும் சேம்பிள் பண்ணி காட்டுறேன். சேம் லைக் அதே மாதிரி தான், இதில் ப்ராசஸ்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. வெரிஃபை இருக்கா, ஜஸ்ட் லைக் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துட்டு ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். வெரிஃபை ஆகிடுச்சா. சேம் லைக் இதே மாதிரி தான், ஒன்றும் ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை. எக்ஸ்டென்ஷன் போட்டு உள்ளே வரீங்க. இந்த 4th ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க. ரெஃபரல் கோடு வந்து நம்ம குரூப்பில் இருக்கும். இது ரெஃபரல் கோடு எடுத்து இதில் போட்டு சென்டு கொடுங்க, வேலை முடிஞ்சிச்சு சரியா. அதுக்கப்புறம் வந்து 3rd ஆப்ஷன் கொடுத்துட்டு இதெல்லாம் வெரிஃபை வந்து பண்ணிவிடுங்க ஓகேங்களா. வெரிஃபை பண்ண பிறகு மேலே வந்து ஹோம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம மெயின் பேஜ்லேயே வச்சுருக்கணும். வைக்கும் போதுங்க டோட்டல் 1 கனெக்டட் 1 இருக்கா. இது எத்தனை நோடு வேணால் நம்ம எத்தனை மொபைலு எத்தனை லேப்டாப் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இதை வந்து நம்ம மெயின் பேஜில் இருக்கும்போது நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். இதுதான் வந்து இதில் இருக்கிற ப்ராசஸ். பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற டாஸ்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க சரிங்களா. அகெயின் வந்து அப்படியே ஹோம் கொடுங்க. இங்கே வந்து பாயிண்ட்ஸ் நம்ம இனி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து டெலிகிராம் மைனிங் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது நமக்கு அதிகமான ப்ராஃபிட்ன்றது கெயின் பண்ண முடியாது. டெஸ்ட்நெட்டில் மட்டும்தான் நம்மளால் வந்து பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏர்லி ஸ்டேஜ் தான் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா. இந்த வீடியோவில் இவ்வளோ தான் ப்ராசஸ். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஃபாலோ ஆன் ட்விட்டரு, ஃபாலோ டெலிகிராம் பாருங்கள், இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் பண்ணேன், எனக்கு மட்டும் ஆக மாட்டேங்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து VPN போட்டு பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. எதனா டவுட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பண்ணி பார்க்குறேன், ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே. ஓகே, எனக்கு வந்து ஆட் ஆகலை, உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஓகேங்களா. ஆட் ஆகலாம், VPN யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல்லையும் லைட்டாக தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற இன்ஃபர்மேஷன் கிளியராக தெரியும். சேனலில் வர வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா. டெலிகிராம் சேனல் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.